கல்வி உரிமை அடிமைத்தனத்திலிருந்து மீள்ங்கிறதுக்காக பெரியார் போராடுறாரு. ஒரு அரசியலாதாரத்துக்கு அவர் போராடுறாரு. ஆனால் நீங்க ஒவ்வொருத்தருமே பெரியார் விமர்சிக்கிறீங்க. நீங்க ஒரு அரசியலாதாரத்துக்காக பேசுறீங்க. பெண்ணுரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்ற உங்களை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இதுக்கு இது இடம் இல்லை. சாயந்தரம் வாங்க, என்ன போராடினார் அதுக்கு கூட்டம் வச்சிருக்கோம். மக்கள் அரசு .comனு ஒரு இது இருக்கு, அதுல போய் தட்டி படிங்க. எப்படி எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். பொறுங்க, நான் போட்டு காட்டுங்க எப்படி ஆட்சி செய்யறேன். இப்ப இப்ப செவிலியர் செவிலியர்கள் தொடர்ச்சியா 3 நாளாக பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது இந்த திட்டம் ஜெயலலிதா போனாங்கன்னு சொல்லி சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. போராடுகள் ஆனால் அமைதியான முறையில் போராட்டம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க. பிள்ளைகளை எடுத்துட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. இவங்க சொன்னதான் நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்று சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணி நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமா இருக்கு. ஆனாலும் அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றத நீங்க தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.